இன்றைக்கு உளுந்தம்பருப்பு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அரிசி, உளுந்தம்பருப்பு, தொலி உளுந்தம்பருப்பு, பூண்டு, சீரகம், வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூ அரை மூடி துருவி வச்சுருக்கேன். உப்பு இவ்வளோதான் தேவை. இதுக்கு துவையல் எள்ளு துவையல் அரைக்க வேண்டும். எள்ளு, மிளகாய் வற்றல், புளி, உப்பு தேவையான இவைகள் தான் தேவையான பொருட்கள். அரிசி இதற்கு 2 மாடிப்படி, உளுந்து அரை மாடிப்படி போடணும். இந்த அரிசியும் பருப்பையும் கலந்த அரிசியும் பருப்பையும் குக்கரில் போடணும். வறுத்த வெந்தயம், ஜீரகத்தை போடணும். பூண்டு பல், உப்பு தேவையான அளவு உப்பு. தண்ணீர் 1:3 என்ற விதத்தில் அளந்து வச்சு தண்ணீர். குக்கரை மூடி வெயிட் போட்டு வச்சு அடுப்பு பற்ற வைத்து 2 விசில் வந்ததும் எள்ளு துவையலுக்கு எள்ளை போட்டு வறுத்துக்கணும். எள்ளு நல்லா வெடிக்க வர எள்ளை வறுக்கணும். எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சு போட்டு உப்பை போட்டு மிக்சியில் அரைக்கணும். சாதம் நல்லா வெந்துச்சு. தேங்காய் புரோட்டீன் சத்து இருக்கு, எள்ளுல கால்சியம் சத்து இருக்கு. நம் முன்னோர்கள் சத்தான உணவுகளை சாப்பிட்டு நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். அதுபோல வருங்கால சந்ததிகள் சத்தான உணவுகளை உண்டு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று